இப்போது புத்தக வெளியீட்டு விழா தொடங்க இருக்கு. நம்ம ஊடகத்தோட நிருபர் அங்க இருந்து நமக்காக செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் ரமேஷ், நான் சொல்றது கேக்குதா? கேக்குது சுபஸ்ரீ, கேக்குது. களத்தில் தான் இருக்கின்றோம். இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியாக 5 மணிக்கு தளபதி வருவதாக கூறியிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில், சற்று நேரத்தில் அந்த புத்தக வெளியீட்டு விழா துவங்க இருக்கிறது. தொண்டர்கள் எல்லாரும் உற்சாகத்தோட இருக்கிறார்கள். இந்த அரங்கமே அழகாக இருக்கிறதை நம்ம கண்கொள்ளாக பார்த்து கொண்டிருக்கோம். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. இதோ வந்து விட்டார் தளபதி வந்து விட்டார். போர் சிங்கம் இதோ வந்து விட்டார். கட்டுக்கிடங்காத காலை, யாருக்கும் அடங்காத சிங்கம். ஒரு நிமிஷம் சார், வாழை தெரியுது சார், கொஞ்சம் சுருட்டி உள்ள சார். நம்ம சேனல் ரிப்போர்ட்டரா கொஞ்ச நேரம் இருங்க சார், அணிலா மாறாதீங்க சார். ஓகே. அதாவது தளபதி வந்து கொண்டிருக்க அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். வெளியிலேயே அவர் வந்து அந்த முரசை அடிக்கிறார். அதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், முரசு கட்சியையும் அவர் கூட்டணிக்கு கூப்பிடுகிறாரா என்ற அந்த கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அவர் கையில் அந்த சால்வை வைத்திருக்கிறார். ஒரு தொண்டர் அங்கு வெளியிலேயே சால்வை போட்டிருக்கிறார். அந்த சால்வையை பிஏவிடம் கொடுக்காமல் பெருந்தமையோடு கையிலேயே எடுத்துட்டு வந்திருக்கிறார். நீங்கள் உத்து பார்த்தீர்கள் என்றால் அதே காப்பை அவர் அணிந்து வந்திருக்கிறார். அதே வெள்ளை சட்டை, அந்த ட்ரிம் பண்ணாத அந்த தாடியோட தான் அவர் வந்திருக்கிறார் என்பது நம்ம அந்த காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பனையூரில் நாம் பார்த்த அதே ஹேர் ஸ்டைல் தான் அவர் வந்திருக்கிறார். அப்போது அவர் தலை வாரவில்லை, முடி படுத்திருந்து இப்போது அழகாக தூக்கி வாரி வந்திருக்கிறார். இவர் அந்த அழகாக வந்து கொண்டிருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்போது அவருடைய வாய் என்ன பேச போகிறது, உதடுகள் என்ன சொல்ல போகிறது, அவருடைய காதுகள் என்ன கதைக்க போகிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் வந்து க்ளோஸ்அப்பில் அவர் முறைக்கிறாரா இல்லை என்று கேமராமேன் டக்குன்னு க்ளோஸ்அப் பண்ணதும் அவர் சிரிக்கிறார். அந்த சட்டன ரியாக்ஷன் அவர் கியூட்டாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் பேச போகிறார். கண்டென்ட் இல்லைன்னு கண்ட கருமத்தெல்லாம் பேசாத, புரியுதா? எனக்கே கடுப்பாகுது. சரி, இப்போ இந்த சால்வையை நான் வந்து அங்கே யாரும் இல்லையேன்னு கையில் எடுத்துட்டு வந்தேன். இதை ஒரு கண்டென்ட்டாக பேசிட்டு இருக்கேன். அதான் அவர் மேடைக்கு ஏறி கொண்டிருக்கிறார். அவர் இப்போது பேச போகிறார். சுபஸ்ரீ, ஓகே ரமேஷ், நீங்க வந்து லைவ் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. ஓகே. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தளபதி வந்து நிகழ்ச்சி நிரலுக்கு வந்துட்டாரு. அவரை வந்து நம்ம கூப்பிடுவோம். சார் வாங்க சார். வெல்கம் சார். வணக்கம் சார். இப்போது அர்ஜுன் வந்து சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்ம தலைவர் அவர் வந்து வர முடியல. அவர் வரலனாலும் அவரோட எண்ணமும் அவரோட மனசும் இங்கே தான் இருக்கு. யாதும் உணர்ந்தே இதை தவிர்த்தோம், பகைவர்களின் சூதறிந்தே இதை தவிர்த்தோம். எனக்கு அங்கு செல்வதற்கு விருப்பம் இல்லை. என்னை வைத்து காய் நகர்த்துகிறார்கள், என்னை வைத்து அரசியல் சூழ்ச்சி செய்ய நினைக்கிறார்கள், கூட்டணியை பலவீனமாக்க நினைக்கிறார்கள். ஆகையால் நான் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. எங்களுடைய கூட்டணி பலமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மன்னராட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம விடக்கூடாது. நம்ம தலைவர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிறப்பால் எல்லாரும் சமம், அந்த மாதிரி தான் இருக்கணும். பிறப்பால் இதுக்கப்புறம் இங்கே ஒரு முதலமைச்சர் வரவே கூடாது. அவர் சொன்ன அந்த பிறப்பால் முதலமைச்சர் வரக்கூடாது என்ற கருத்தும் மன்னராட்சி என்ற கருத்திற்கும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தளபதி சினிமாலேருந்து இங்கே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கான தொழிலை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் சினிமாவை அபகரிச்சுட்டு கோடியாக வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. தம்பி அர்ஜுன் பேசும் பேச்சு முழுக்க அது அவருடைய தனிப்பட்ட பேச்சு. அதன் மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் அனைத்திற்கும் அவரே பொறுப்பு. அதற்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கும் எனக்கும் கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் மட்டுமே அவருடைய பேச்சுக்கு பொறுப்பு. இங்கே வந்து இப்போ மன்னராட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. வெறும் 25% ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் தர முடியாதுன்றாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டால் சங்கின்றாங்க. நீங்கள் சங்கி எது வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே மன்னராட்சி வர விட மாட்டோம் நாங்கள். தம்பி அர்ஜுன் வந்து என்னிடம் வந்து, தலைவரே இந்த விழாவிற்கு நான் செல்லலாமா என்று என்னை கேட்டார். நான் வரவில்லை, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சென்று வா, ஆனால் அங்கு அரசியல் பேசக்கூடாது என்று நான் அவருக்கு கூறியிருந்தேன். ஆனால் அதை மீறி அவர் அரசியல் மட்டுமே பேசியிருக்கிறார். உடனே நீங்கள் கேட்கலாம், பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறாயா? இல்லை, எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
அவர் பேசிய பேச்சிற்கு விளக்கம் கேட்கப்படும். விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும். பின் குறிப்பு: எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, அழுத்தமும் இல்லை. நான் வந்து பலவீனமாக இல்லை. என்னை யாரும் மிரட்டவில்லை. கூட்டணி பலமாக உள்ளது. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்போது சிறப்புரையாற்றிய அர்ஜுனுக்கு நன்றி. இப்போது தளபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அடடே, பொதுச் செயலாளர் நீங்களா? வணக்கங்க. ஆமா டிடி, பாத்துக்கிறேம்மா உன்ன. நம்ம தலைவர் பேர் கொண்ட சேனலு, அதுல பாத்துக்கிறேன் உன்ன நானு. நல்லா பண்றமா, நீ நல்லா பண்ணுவேன். நீங்க பொதுச் செயலாளர் மேடையில இருக்கணும், இங்க உட்காந்துருக்கீங்க. நமக்கு அது பிடிக்காதுமா. அது நம்ம அறிவுக்கு மூளைக்கு எட்டாவது மேட்டர்லாம் ஏதோ பேசுறாங்க. இன்னமும் கண்டினியூஷனா ஏதோ பேசுறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து 3 தான். 3 விஷயத்துக்காக தான் நம்ம இருக்கமே. என்னது? தளபதி 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 3 சொல்றேன் நீங்க. அதாம்மா, தளபதி தளபதி தளபதி. சரி, நீங்க அம்பேத்கர் பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கொள்கையெல்லாம் தெரியுமா? ஆஹா, அது வரமும் அங்கங்க சிலை இருக்கும், பார்த்துருக்குறேன். அம்பேத்கர் கொள்கை தெரியாதுங்களா? எனக்கு என் கட்சி கொள்கையே தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 விஷயம்தான். தளபதி தளபதி தளபதி. போதுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நண்பிகள், தோழர், தோழிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சம்பிரதாயத்துக்காக ஒரு கூட்டம் ஃபோட்டோ எடுக்குது, சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுது, சம்பிரதாயத்துக்காக போயிட்டு மழை தண்ணியில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்குது, சம்பிரதாயத்துக்காக மக்களாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. என்ன உங்களை தான் சொல்றாரு போல? இல்லம்மா, நான் அப்படியானப்பட்ட ஆள் இல்லம்மா. நீ தப்பா பேசாதம்மா. நான் போட்டோ எடுத்தேன்னா தலைவருக்கு தான் மட்டும்தான் அனுப்புவேனே, வேற யாருக்கும் அனுப்ப மாட்டேன். நான் வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்பேன், இல்லைன்னா கட்சி குரூப்ல போடுவேன். அதை வந்து இப்போ நம்ம தொண்டர்கள் யார் வந்து அவங்க ஸ்டோரி போடுறாங்களோ அவங்களுக்கு பதவி. நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா பதவி இல்லை. அவங்க ஸ்டோரி போட்டு லைக் நிறைய யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. நான் ஷேர் பண்ண மாட்டேமா. நான் எனக்கு பிடிக்காது. அதனால தான் என்ன தலைவர் சொல்ல அவரு. நான் அப்படி ஆடல. நான் 2026 நாம தான் தலைவர். வேர்க்கல. நாம தான். இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் மண்டைக்குள்ள நல்லா இருக்கு. எவன் கத்தாம இருக்கிறான், இந்த வெள்ளை சட்டை கத்தாம இருக்கான், அவனுக்கு பதவி கொடுக்கூடாது. இதே நிலை தொடர்ந்தால் அந்த கட்சியை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். ஏங்க, என்ன டியூஷனா வந்திருக்கீங்க? இருங்க. மக்களை நேசிக்கிற ஒரு உண்மையான அரசு வேண்டும். கை தூக்கிட்டார், கை விரிச்சு. நாம தான் தலைவர். நானும் உங்க கூட தான் இருப்பேன். நன்றி, வணக்கம். நீங்க ஒருத்தர் போதும். 2026 நன்றிமா. நான் விசுவாசியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 விஷயம் தான். போதுங்க.